தனி ஜபத்தை விட்டுறாதீங்க தம்பி, தனி ஜபத்தை விட்டுறாதீங்க சகோதரிகள், தனி ஜபத்தை விட்டுறாதீங்க. தனி ஜபம், ஊழியக்காரங்க தனி ஜபம். அந்த வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போறேன், இங்க போறேன், அங்க போறேன், பைபிள் ஸ்டடி அது இதுன்னு சுத்திட்டே வந்து பிசாசு தனி ஜபத்துல கை வச்சிருவான். தனி ஜபத்துல கை வச்சிருவான். நைட்டு 11 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல செல்போனை ஆஃப் பண்ணிடணும். 11 மணிக்கு மேல யாருக்கும் ஆத்தும பாரம் வரக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? இப்ப எல்லாமே டெக்னிக்கலா வசனம் அனுப்புறது 11 மணிக்கு மேல இல்ல. என்னடா இந்த ஆள் இப்படி கிழிக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? 11 மணிக்கு மேல உனக்கு எப்படி உனக்கு ஆத்தும பாரம் வருது? சிலர் 1:30 மணிக்கு ஆன்லைன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. பரிசுத்தாவில் ஏவப்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த நாட்கள்ல பிசாசு அநேக வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்தை வைக்கிறதுனால ஆவியினாலதான் சத்துருவின் கிரியைகளை அழிக்க முடியும். எப்படி அழிக்க முடியும்? சத்தமா, ஆவியினால சாத்தானின் கிரியைகளை என்ன செய்யலாம்? அழிக்கலாம்.